அந்த அடிப்படையிலே தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த கைதுக்கான காரணத்தை செய்தி ஊடகங்களிலே இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவர் பேசிய வீடியோக்கள் சமூக வலைதளங்களிலே தற்போது வைரலாக வந்து கொண்டிருக்கின்றது. ஒரு பொதுக்கூட்ட நிகழ்ச்சியிலே தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கரூர் பொதுக்கூட்டத்தில் பேசுகின்ற போது திமுகவினர் சட்டமன்றத்திலிருந்து ஓடிவிடுகின்றார்கள், சட்டமன்றத்தை இனிமேல் பூட்டி வைத்து தான் உரை நிகழ்த்த வேண்டும் என்று பேசியதை விமர்சிக்கின்ற போது சட்டமன்றத்தை பூட்டினால் எலும்புகளை உடைப்போம் என்று மார்க்கண்டேயன் பேசியிருக்கின்றார். இப்படி பேசியதற்காக அவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஐபிசி இப்பொழுது பிஎன்எஸ் சட்டமாக மாறி இருக்கிறது. பிஎன்எஸ் சட்டம் 351(3), 352, 353(2) ஆகிய 3 பிரிவின் கீழே அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதுல 351 3வது பிரிவு சொல்லக்கூடியது என்னவென்று சொன்னால் மிரட்டல் தொனியில அவர் பேசியிருக்கிறார். அதாவது மிரட்டல் தொனி என்று சொன்னால் சட்டமன்றத்தை நீங்க மூடனீங்கன்னு சொன்னா எலும்புகளை உடைச்சிருவோம் அப்படின்னு அந்த பேசினதை அவர் மிரட்டல் தொனியில் பேசியிருக்கிறார் என்று வழக்குகளை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. 352 இந்த பிரிவு என்ன சொல்கிறது என்று சொன்னால் சமூகத்தில் ஒரு அமைதி நிலவுகின்ற போது அதற்கு குந்தகம் விளைவிக்கின்ற வகையில் பேசக்கூடியதை குறிப்பிடக்கூடிய இந்த பிரிவின் கீழேயும் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். 353 பிரிவுல 2 குழுவுக்கு மத்தியிலே ஒரு மோதல் போக்கை, ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய பிரிவின் கீழும் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் பேசிய அந்த பேச்சுக்கள் என்பது தமிழ்நாடு முதலமைச்சரை அவர் ஒருமையில் பேசியதை நம்ம வரவேற்க முடியாது, அது கண்டனத்திற்குரியது. அது ஒரு நாகரிகமான ஒரு பேச்சு கிடையாது. முதலமைச்சர் அவர்கள் சட்டசபையுடைய கதவுகளை மூடினார், எலும்புகளை உடைப்பேன் என்பது ஒரு வன்முறைக்கான ஒரு பேச்சு தான். இது கண்டனத்திற்குரியது தான். இப்படி அவர் பேசி இருக்கக்கூடாது என்பதுதான் நம்முடைய முதல் பார்வை. நம்முடைய சிந்தனைக்குள்ள நம்ம போவதற்கு முன்னால் நம்ம ஒரு திமுக சொம்பு என்று விமர்சனம் செய்யக்கூடியவங்க அடுத்து வந்துருவாங்க. இது தப்பு தான், இப்படி பேசக்கூடாது, அரசியல் நாகரிகத்தோடு தான் பேசி இருக்கணும். அவர்கள் சொல்லக்கூடிய விமர்சனங்களுக்கு இவர்கள் அரசியல் நாகரிகத்தோடு தான் பதில் சொல்ல வேண்டும். வன்முறைகளை வைத்து பேசுவது என்பது சமூகத்திற்கு ஒரு நல்ல வழிகாட்டுதல் அல்ல, இது ஒரு தவறான ஒரு போக்கு என்பதை கண்டித்து விட்டு அடுத்த கட்டத்துக்கு நம்ம போனோம் என்று சொன்னால் 3 பிரிவின் கீழே அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த மிரட்டல் துணி என்பது ஏற்கனவே தாவேக்காவினர் பேசக்கூடிய பல இடங்கள்ல அதே மிரட்டல் துணியில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நாஞ்சில் சம்பத்து பேசும்போது பேசுறாரு, ஆதவர்ஜுன அமைச்சர் அவர்கள் பேசுகின்ற போது அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசினார். அப்ப முட்டாள் முதலமைச்சர் என்று சொல்லி அப்பொழுது முதலமைச்சராக இருந்தவர்களை ஒருமையில் பேசினார்கள். ஒரு கேலியும் கிண்டலுமா, நீங்க ரவுடியா நாங்க ரவுடியான்றத ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம்னாரு. ஆட்சிக்கு வந்த பிறகு காவல்துறையை வைத்து கதையை முடித்து விட்டார்கள். கரூர் சம்பவத்தை மொத்தமா காவல்துறை மேல பழி போட்டு விட்டு பேசக்கூடிய அந்த பேச்சுகளை பார்த்தோம். அப்போ ஒரு விஷயத்துல ஒருத்தரை கைது செய்கிறார்கள். கைது செய்கின்ற போது சட்டம் அனைவருக்கும் சமம் என்று சொன்னால் இந்த பக்கம் நடக்கிறதையும் பார்க்கணும்ல. இப்ப மார்க்கண்டேயன் பேசி இருக்கிறார், அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அவர் பேசியது தவறு, அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் 2 தரப்புக்கு மத்தியிலே மோதலை ஏற்படுத்துகின்ற விதமாக பேசியது தவறு என்று சொன்னால், அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கின்ற விதமாக பேசியது தவறு என்று சொன்னால், அவர் மீது வழக்கு பதியப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் தாவேக்காவினர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்படணும்ல. சட்டமன்றத்தில் சைகை செய்யக்கூடாது என்று சொல்லி சபாநாயகர் பேசுகிறார். அதற்கு பிறகு முதலமைச்சர் இப்படி ஒரு சைகையை பண்றார். அப்ப இது ஒரு தரப்புக்கு கோபத்தை ஏற்படுத்தாதா? அப்பாவை காணோம் அப்படின்னு சொல்லி தேடுறார். இது இன்னொரு தரப்புக்கு கோபத்தை ஏற்படுத்தாதா? 2 குழுவினர் மோதலுக்கு இது வழிவகுக்காதா? அல்லு சில்லு என்று ஒரு சிலரை பேசுகின்றார், மற்றும் சிலர் என்று பேசுகிறார். இது ஒரு தரப்புக்கு கோபத்தை ஏற்படுத்தாதா? இன்னும் சொல்லும் போது ஒரு இடத்துல சொல்ற, 5 நிமிஷம் பேசினதுக்கே உங்களை கொளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப இது எதிர்த்தரப்புக்கு இன்னும் கோபத்தை ஏற்படுத்தும்ல. நீங்க அரசியல் சார்ந்து செய்ய வேண்டிய தேவைகள் நிறைய இருக்கிறது. மக்களுக்கு உதவ வேண்டிய இடத்திலே ஒரு ஆட்சி கட்டிலே அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. மக்களுக்கு சொல்ல வேண்டிய செய்திகள் நிறைய இருக்கிறது. அப்ப 2 தரப்புக்கு மத்தியில மோதல் வரக்கூடிய வார்த்தைகள் ஏன் ஆரம்பிக்கப்படுகிறது, ஏன் அப்படி பேசப்படுகிறது? உதாரணத்துக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவங்க திருச்சியில போய் பேசுறாங்க, கரூர்ல போய் பேசுறாங்க. இப்படி பேசுகின்ற போது பேசிய வார்த்தைகள் மோதல் போக்க உருவாக்கக்கூடியது இல்லையா? அடுத்தவருடைய மனசை புண்படுத்தாதா? அவங்க ஒருத்தர தலைவரா நினைக்கிறாங்க, இப்படி செய்யறதும் அப்பாவை காணுன்னு சொல்றதும் அல்லு சில்லுன்னு சொல்றதும் மற்ற சிலர்னு சொல்றதும் திமுக ஒரு தீய சக்தி என்று சொல்றதும்
அவர்கள் ஊழல் பெரிச்சாலிகள் என்று சொல்றதும் அவர்கள் ஊழல் களவாணிகள் என்று சொல்றதும் இது ஒரு மோதலை ஏற்படுத்தாதா? வேர்ல வெந்நியை ஊத்திட்டு போயிட்டாங்க திமுக காரங்க அப்படின்னு சொல்லி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் பேசுறார். என் வாயில நல்லா வந்துரும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் பேசுறார். ஒரு இடத்துல டேஷ் போடுறார். டேஷ் போட்டாக்க அதுல என்ன நிரப்புறது? இது ஒரு பல வகையான விஷயங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வழியை இவங்க திறந்து வச்சுட்டாங்கன்னு சொன்னா அதுக்கு எதிர்த்தரப்பு பேசதானே செய்வாங்க. கரூர்ல பேசும்போது தீய சக்தி திமுகவை வெளுத்து விடுங்கள் சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் பேசுறாங்க. இதுல இதுக்கு என்ன அர்த்தம் சொல்ல போறீங்க? தீய சக்தி திமுகவை வெளுத்து விடுங்களா? என்ன வெளுத்து விடுறதுனா உங்களுக்கு வெள்ளை அடிக்கிறதா, இல்ல வாஷிங் மிஷின்ல போட்டு அவங்களை துவைச்சு எடுக்கிறதா, இல்ல என்ன வெளுத்து விடுங்களா என்ன அர்த்தம்? அப்ப இப்படியான வார்த்தைகள் ஒரு தரப்புல இருந்து வருகின்ற போது அந்த பக்கம் இருக்கிறவங்க அதுக்கு பதிலடி பேசதானே செய்வாங்க. முட்டாள் முதலமைச்சர் சொல்லிட்டு தீய சக்தி திமுகன்னு சொல்லிட்டு வெளுத்து விடுங்கன்னு சொல்லிட்டு இந்த கொலைக்கு காரணமானவங்க அவங்க தான் எங்க மேல பழிய போட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஊழல் செய்ய விடாம தடுத்ததுனால என் மேல கோவப்படுறாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மக்களையும் அதாவது தூண்டி விடக்கூடிய வகையிலேயே ஒவ்வொரு பேச்சுகளையும் நம்ம கடந்த காலங்களில் பார்க்கோம். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் திருச்சியில தமிழ்நாடு முதலமைச்சர் பேசுறாரு, என்ன விமர்சனம் பண்றதை நீங்க நிறுத்திடாதீங்க, உங்க விமர்சனங்கள் தான் எனக்கு ஒரு பூஸ்ட் மாதிரி, நீங்க விமர்சனத்தை தொடர்ச்சியா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிலே சொல்றாரு, விஜய் நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க பணிகளை பாருங்க, உங்களை பத்தி பேசுறவங்க நாங்க பாத்துக்கிறோம் சொல்லி மக்கள் சொல்றாங்க. என்ன பாத்துக்குவாங்க? யாராவது தாவேகாவை குறித்து தாவேகாவில் வரக்கூடிய குற்றச்சாட்டுகளை குறித்து தாவேகா அமைச்சர்கள் ரீல்ஸ் போடுவதை குறித்து ஏதாவது தவறுகள் தாவேகாவில் நடந்தது என்று சொன்னால் அதை பேசுகின்ற போது பதில் சொல்கின்றோம் என்ற பேரில் கமெண்ட்ல அதிகாரப்பூர்வ தாவேகா ஐடியில் இருந்து கூட ஆபாசமான பெண்கள்லாம் பேசினாங்கன்னா கீழே ஆபாசமான வார்த்தைகள், அசிங்கமான வார்த்தைகள் என்கிட்ட சொன்னாங்க. விஜய் நீங்க உங்க வேலையை பாருங்க, அவங்கள நாங்க பாத்துக்கிறோம். அப்ப விமர்சனங்கள் ஒரு கொள்கையை ஒரு சித்தாந்தத்தை நோக்கி வராதா? தவறு செய்கின்ற போது அதை சுட்டி காட்டக்கூடாதா? அப்படி சுட்டி காட்டுகின்றவர்களை கூட கடுமையான வார்த்தைகளை கொண்டு, கடுமையான ஒரு அசிங்கமான வார்த்தைகளை, அடக்குமுறை வார்த்தைகளை கொண்டு பேசக்கூடிய நிகழ்வுகள் சமூக வலைதளங்களில் கொட்டி கிடக்குது. அப்போ ஒரு தரப்பை நம்ம கைது செய்கிறோம் என்று சொன்னால் இன்னொரு தரப்பாக நாம் இருக்கிறோமே, நம்ம என்ன செய்யறோம்? பல நேரங்களில் பல இடங்களில் தொட்டாலும் தொடமாட்டேன், தொடவும் விட மாட்டேன், தொட்டவங்களையும் விட மாட்டேன். ரீல்ஸுக்கு நல்ல ஒரு டயலாக் இது தமிழ்நாடு முதலமைச்சர் பேசினார். தொட்டவங்களை விட மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, உங்க கட்சியை சார்ந்த உங்கள் கட்சியில பொறுப்புல இருந்த வழக்கறிஞர் ஞான சௌத்ரி அவங்க என்ன பண்ணாங்க? அவங்கள அரசு வழக்கறிஞரா நியமிக்கிறதுக்கு உங்கள் கட்சியை சார்ந்தவர்கள் லஞ்சம் கேட்கிறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை பொதுவில் வைத்தார்கள். அது உங்ககிட்டயே முறையிட்டாங்க. தொடவும் மாட்டேன், தொட்டவங்களை விடவும் மாட்டேன் சொன்ன நீங்க என்ன செஞ்சீங்க? அதுக்கு எடுத்த ஆக்ஷன் என்ன? சட்டம் எல்லாருக்கும் சமமா இருக்கா? ஸ்ரீவைகுண்ட எம்எல்ஏ மேல உங்க கட்சியை சார்ந்த ஒரு பெண்மணி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, என்னை பாலியல் ரீதியாக கூட்டு வன்புணர்வு செய்துவிட்டு அந்த எம்எல்ஏவிடம் தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள், அவர் அதற்கு பாதுகாப்பு அளிக்கிறார் என்று சொல்லி சொல்றாங்க. என்ன செய்தீங்க? அந்த எம்எல்ஏ மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? ஒரு குற்றச்சாட்டு வருகிறது என்று சொன்னால் ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கு பின்னால் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? எதிர்கட்சியினர் என்று சொன்னால் அவர்கள் மீது சென்று வழக்கு பதியப்படுகிறது, அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள், அவர்கள் பயமுறுத்தப்படுகிறார்கள், அச்சுறுத்தப்படுகிறார்கள் என்று சொன்னால் ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் எது வேண்டுமானாலும் செய்யலாமா? கரூர்ல தமிழ்நாடு முதலமைச்சர் பேசுறாங்க. அவங்க பேசும்போது அந்த சொன்ன விஷயங்கள் எல்லாம் காவல்துறை மேல மொத்த பழியையும் போட்டுட்டு போறாங்க. காவல்துறை அவங்க தான் எங்களை உள்ள கொண்டு வந்தாங்க, நான் அவங்களுக்கு நன்றி கூட சொன்னேன். பெரம்பலூர்ல எங்களுக்கு போலீஸ் அலர்ட் பண்ணாங்க, அந்த மாதிரி ஏன் எங்களுக்கு கரூர்ல போலீஸ் அலர்ட் பண்ணல? எங்களை உள்ள கொண்டு வரையும் சேர்த்துட்டு போயிட்டாங்க. அப்போ அவங்க உள்ள வந்த நேரத்தில் இது நடந்தா அதை பண்ணுங்க, அதை நடந்தா இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு டைரக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ இது காவல்துறை மேலேயே அவங்க ஒரு பழியை சுமத்துறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு அந்த எதிர்த்தரப்பு கோபப்படக்கூடிய அளவிற்கு காவல்துறையை வைத்து கரூர்ல மிகப்பெரிய ஒரு கொலை நடந்திருக்கிறது என்ற ஒரு வாசகத்தை சொல்கின்ற போது இன்னும் எதிர்த்தரப்பு கோபம் அடைவாங்களா இல்லையா? இப்படி சைகை பண்ணும்போது இந்த சைகைக்கு என்ன அர்த்தம்? இது எதிர்த்தரப்புக்கு கோபத்தை ஏற்படுத்தாதா? அப்பாவை காணும்னு சொல்லி தேடனா அதே சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் அந்த கட்சியை சார்ந்தவங்களுக்கு அது ஒரு கோபத்தை ஏற்படுத்தாதா? அப்ப இரண்டு தரப்பு மோதலுக்கு வித்திடக்கூடிய ஒரு பேச்சை இவர் பேசியதற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்று சொன்னால் அப்போ தாவேகா சார்பாக உள்ள நிலை என்ன? உதாரணத்துக்கு அவர் எலும்புகளை உடைப்புன்னு சொல்லி கைது செய்யப்பட்டிருக்கிறார்.
இதையே அமைச்சர் வன்னியரசு கிட்ட கேட்கும்போது எல்லாருக்கும் எலும்பு இருக்கின்றார். இதுக்கு என்ன அர்த்தம்? அப்போ ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நம்ம அர்த்தம் கற்பிக்க போகணும் என்று சொன்னார். உன்னை மண்ணை கவ செய்ய வைப்பேன் அப்படின்னு சொன்னா உன் கழுத்தை பிடிச்சி தலையை பிடிச்சி மண்ணு கிட்ட எடுத்துட்டு போய் மண்ணை சாப்பிட வைப்பேன்னு அர்த்தமா? ஏதாவது ஒரு சின்ன நேரங்களில் பேசும்போது அடிச்சனா எல்லா பல்லும் கொட்டிடும் அப்படின்னு சொன்னாக்கா உன் அடிச்சு பெரிய சுத்தி எடுத்து உன் பல்லையெல்லாம் கொட்ட வைக்க போறேன்னு அர்த்தமா? கையை உடைச்சிருவான் காலை உடைச்சிருவான்னு பேசுறதெல்லாம், இதுக்கெல்லாம் நீங்கள் சட்டத்தை கையில் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஆளுங்கட்சியின் மீது எடுக்க வேண்டும். ஆளுங்கட்சியில எத்தனை குற்றச்சாட்டுகள் வருகிறதோ நான் யாரையும் விடமாட்டேன் என்று சொன்ன தமிழக முதலமைச்சர் அவர்கள், அப்ப எல்லா விதத்திலும் சட்டம் என்பது நியாயமானதாக, அமைச்சருக்கு ஒரு சட்டம், முதலமைச்சருக்கு ஒரு சட்டம், எம்எல்ஏக்கு ஒரு சட்டம், சட்டம் என்பது எல்லோருக்கும் சமமானதாக. ஒருவர் தவறு செய்தார் என்று சொன்னால் அவர் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் நமக்கு மாற்று கருத்து கிடையாது. வன்முறை பேச்சுக்களை எந்த நேரத்தில் நம்ம நியாயப்படுத்த முடியாது. தவறு என்று சொன்னால் அது தவறுதான். அந்த தவறு யார் செய்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்பட்டு அனைவருமே அதற்குரிய தண்டனையை பெற வேண்டும் என்பது தான் மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று. அதைத்தான் இன்றைய செய்தியும் சிந்தனையும் வாயிலாக விளாத்திக்குளம் எம்எல்ஏ அவர்கள் பேசியது தவறு. அதுபோன்று யாரும் வன்முறை பேச்சுக்களை பேசக்கூடாது, இரண்டு தரப்புக்கு மத்தியிலே மோதல் ஏற்படக்கூடிய பேச்சுக்களை பேசக்கூடாது. அது திமுகவாக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் நாம் தமிழராக இருந்தாலும் தாவேக்காவாக இருந்தாலும் சட்டம் என்பது அனைவருக்கும் சமமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைய செய்தியும் சிந்தனை வாயிலாக நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.